கஸ்டம் பெயிண்ட்ஸ். ஸோ இந்த அம்பாசிடர் வந்து ரிஸ்டோரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டிக்கி பீஸ் வந்து மாத்திருக்கோம் நம்ம. ஸோ இந்த டிக்கியோட ஸ்டெப்னி பீஸ் வந்து மாத்திருக்கோம். இந்த இதுதான் இருந்தது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்க அப்படியே பீஸ் போடுவாங்க. எங்கெல்லாம் ரெஸ்ட் இருக்கோ அங்க மட்டும் பீஸ் போடுவாங்க. நம்ம அப்படி பண்ணல. என்டையர் பார்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், பீஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி தான் சாப்பிட்டுருக்கு. ஸோ இது என்ன பண்ணுவோம்னா நம்ம கட் பண்ணிட்டு இது பீஸே ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். பாத்தீங்கன்னா இது மெட்டலோட திக்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அவ்வளோ சீக்கிரமா கரோட் ஆகாது. அது மாதிரி என்டையர் வண்டி நம்ம ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இதில் ரன்னிங் போர்டு ரீப்ளேஸ் ஆயிருக்கு, இந்த பில்லர் ரீப்ளேஸ் ஆயிருக்கு, பிளாட்ஃபார்மில் நிறைய இடத்துல சின்ன சின்ன பிட்டாக ரீப்ளேஸ் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி பண்ணிட்டு நம்ம ரிஸ்டோரேஷன் பண்ணுறோம். இதனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இதுதான் வந்து நம்ம வந்து ஃபைனல் செக் பண்ணிருக்கோம். ரஸ்ட் வேற எங்காவது இருக்கு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு செக் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி கீழே ரஸ்ட் ஏதாவது இருக்கா இல்லாட்டி உள்ள ரஸ்ட் ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அப்புறம் அண்டர் சேஸ் கோட்டிங் பண்ணுவோம். மேலேயும் உள்ளேயும் பண்ணுவோம், கீழேயும் பண்ணுவோம், அண்டர் சேஸ்லயும் பண்ணுவோம், இங்கேயும் பண்ணிடுவோம். ஸோ என்ன ஆகும்னா ரெண்டுமே வந்து சாண்ட்விச் மாதிரி ஆகிறதுனால நமக்கு லைஃப் ஸ்பேன் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஸோ ஸ்டே டியூன். இந்த வண்டியை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஷா கஸ்டம் பெயிண்ட்ஸ்.